ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் சிலம்பரசன். நான் பேங்க் ஆஃப் இந்தியா பிஓவில் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த ஜேர்னி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அண்ணன் பேங்க்கில் தான் இருக்காங்க, சீனியர் மேனேஜராக இருக்காங்க. அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் நான் இப்போ பேங்கிங் செக்டருக்குள்ளார வந்தேன். நான் 2016 வர வேண்டியது, ஆனால் பிஜி நான் ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பிஜி பண்ண போயிட்டேன். அப்புறம் பிஜி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு பேங்கிங் செக்டருக்குள்ளார வந்தேன். இப்போது பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னுடைய அப்பா அம்மா தான். ஏன்னா நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு வந்துட்டு அந்த ஃப்ரீடமை கொடுத்தாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிஞ்ச அளவுக்கு படி, இல்லைனாலும் பார்த்துக்கலாம், நான் உன்னை எதுவும் திட்டவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடு அப்படின்னாங்க. நான் அன்றைக்கி கிளியர் பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு 2 அண்ணங்க இருக்காங்க. பெரிய அண்ணன் பேர் தமிழ்மணி, அவரும் எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தார். சின்ன அண்ணா பேர் தனுஷ், அவர் பேங்க்கில் இருக்கார். பெரிய அண்ணா எதுவும் பெருசாக எக்ஸ்பிரஷன் பண்ண மாட்டாங்க, நான் அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்ற மாதிரி. ஆனால் சின்ன அண்ணா வந்து என்ன அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்டேட் கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க, எவ்வளோ மார்க் வருது எல்லாமே. அவங்க ரொம்ப அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்கிட்ட. பட் லவ்வை எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அவங்க அக்ரஷனும் என் மேலே காமிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நீ வந்துட்டு இதாக தான் சொல்கிற, இது பண்ணிட்டு அதை பண்ணிட்டேன்னு, எப்போ தான் இது பண்ண போகிற அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்பப்போ நம்ம ஈகோ டச் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. பட் ஃபைனலாக நான் அவங்க எண்ட் ஆஃப் த டே அவங்க எல்லாருமே நான் வந்து ஆசைப்பட்டது வந்துட்டு, நான் வந்துட்டு ஒரு பேங்க் ஆஃபீஸராக லைஃப்பில் ஃபினான்ஷியலாக நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோலு. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் இன்னும் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்யூ. அப்புறம் இங்கே இத்தனை வருஷமாக இங்கே சஸ்டெயின் ஆகணும்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் சஸ்டெயின் ஆக முடியும். ஃபஸ்ட்டு மாரிமுத்துன்னு ஒருத்தர், அவர் வந்து எனக்கு அண்ணா மாதிரி தான். பட் ஆனால் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பழகுவார், என்ன ஹெல்ப்னாலும் எனக்கு பண்ணுவார். இவர் வந்துட்டு என்னுடைய சக்ஸஸில் இல்லை, என்னுடைய ஃபெயிலியரில் வந்து ரொம்ப கூட இருந்தவங்க. அப்புறம் சந்திரசேகர், அவர் எல்ஐசியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் என்னென்னா, நான் எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவான ஆள், ஆனால் சம்டைம்ஸ் நம்மளாலேயே ஒரு சில டைம்லாம் ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். அந்த டைமில் அவர் எப்படி எனக்கு ஒரு 2-3 தடவை டெய்லி கால் பண்ணிடுவார். கால் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவார்னா, ஏதோ மோட்டிவேட் பண்ணுவார், நம்மளும் மோட்டிவேட் ஆகிடுவோம். ஏன்னா அவர் பேசுகிறதே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு என்னோட ஏஜ் கொஞ்சம் அதிகம். ஸோ அவர் நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு வந்ததுனால அவர் நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். அடுத்தது ராபின்சன், அவர் கனரா பேங்க்கில் இருக்கிறாரு. அவரும் என்னுடைய ஃபெயிலியர்ஸில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சுகேஷ் சார் அண்ட் ராஜா சார், இவங்க 2 பேத்துக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். கிளியர் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஃப்யூச்சரில் கிளியர் பண்ணுற போகிற எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அதே மாதிரி எக்ஸாம் போகிறவங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே நம்ம வந்து மெயின்ஸில் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே நம்ம ஒரே ஒரு விஷயம்தான், ஒன்று சக்ஸஸ் ஆக போகிறோம், அப்படி இல்லாட்டி ஃபெயிலியர் ஆக போகிறோம். சக்ஸஸ் ஆகிட்டோன்னா அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக போகிறோம். ஃபெயிலியர் ஆகிட்டோன்னா நம்ம உட்காந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அந்த ஃபெயிலியர்லேருந்து எப்படி எழுந்து வரோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ யாரும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ ரிசல்ட் வர 2 நாளைக்கு முன்னாடியுமே நான் ரொம்ப பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருந்தேன். அந்த ரிசல்ட் பாசிட்டிவும் வந்ததுக்கப்புறமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இந்த இதுக்காகவா இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தோம், இதனாலேயே நம்ம நிறைய எக்ஸாம் மிஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஓவர் திங்க் பண்ணி நம்மளுடைய ஹெல்த்தை நம்மளே அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ யாரும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, ஃப்ரீயாக படிங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.